ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் இப்போ வர இருக்குது. அதுக்காக ஒரு ஆப் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். 1 to 7 யூனிட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு ஒரு ஆப் டிசைன் ஆகிருக்கு. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு யூனிட்லேயும் 30 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. நீங்கள் யூனிட் வைஸாக செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லா யூனிட்லேயுமே கவர் ஆகும். யூனிட் வைஸாக செலக்ட் பண்ணியும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம், இல்லை ஷஃபிள் பண்ணியும் நீங்கள் ஆன்சர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாடலில் தான் இருக்குது. 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்து செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 மார்க்கை பொறுத்தளவில் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இது மாதிரி வேறு கெமிஸ்ட்ரிக்கு இன்னும் டிசைன் பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரிக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமை வச்சு மைண்டில் வச்சு தான். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் டார்கெட் பண்ணுறதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா நம்ம குறைவாக மார்க் எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை, நல்ல மார்க் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக நீங்கள் யூனிட் வைஸாக ஆன்சர் பண்ணிக்கலாம். எந்த யூனிட் வேணுமோ அந்த யூனிட்டை செலக்ட் பண்ணி அதுக்கான கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 மார்க் கொஸ்டின்ஸை உங்களுக்கு ஈஸி பண்ணணுங்கிறதுக்காகவே இதை நான் பண்ணியிருக்கேன். அது கெமிஸ்ட்ரிலையும் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன் வழியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் வீட்டில் உட்காந்தபடி இந்த ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் காட்டும். நீங்கள் தப்பான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டான ஆன்சரை காட்டும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டக்குன்னு நம்ம தப்பு என்ன ரைட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இது மாதிரி நீங்கள் இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆஃப் இயர்லி சிலபஸ்லாம் இப்போ தேவைப்படாது. குவார்ட்டர்லியை மைண்டில் வச்சுட்டு குவார்ட்டர்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி சென்டம் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேணுமா, இல்லை தமிழுக்கு வேணுமா, இங்கிலீஷ்க்கு வேணுமா, என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை காமர்ஸ்க்கு, அக்கௌண்டன்சிக்கு, பிஸ்னஸ் மேக்ஸுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்காக டிசைன் பண்ணி தரேன். ஆனால் உங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சென்டம் வாங்குறது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு சீட் கிடைக்கும், உங்களுக்கு காலேஜ் சீட் கிடைக்கும். நீங்கள் நினச்ச குரூப் படிக்கலாம், நினச்ச கோர்ஸ் படிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியை நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு கண்டிப்பாக இந்த ஏஐ மாணவர் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதாவது எந்த கொஷனுக்கு ஆன்சர் புரியல, இந்த கொஷனுக்கு ஆன்சர் புரியல, இந்த கொஷனுக்கு உனக்கு எனக்கு 2 மார்க் பஞ்சாக வேணும், 3 மார்க் பஞ்சாக வேணும், அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி 5 மார்க் பஞ்சு நான் 5 மார்க் ஒவ்வொரு கொஷனும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை சொல்லி எனக்கு இந்த கொஷனுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏஐ மாணவர் ஆப்பே இருக்குது. ஏஐ மாணவர் சேனல் அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. இது மாணவருக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ யார் வேணாலும் உங்களுடைய சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் என்னவோ அது கேட்கலாம், கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம், 1 மார்க் பற்றி கேட்கலாம். எது போய்ட்டு கேட்டாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா ஸ்கோர் எடுக்கணும், அதுதான் உங்களுடைய மைண்டில் இருக்கணும். 12th உங்களுடைய டார்கெட்டு சென்டம் வாங்கணும் அப்படின்னு இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஆப் போட்டுட்ருக்கேன். இந்த ஆப் வேணுங்கிறவங்க, கெமிஸ்ட்ரி ஆப் வேணுங்கிறவங்க, இல்லை வேறு ஆப் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நான் ஆப்பை நான் இந்த யூஆர்எல்ல, அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமில் கொடுத்துடலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக. இல்லை நான் யூஆர்எல்லை உங்களுக்கு ரிப்ளையில் கொடுக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசரில் போட்டாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த ப்ரௌசர் அந்த ப்ரௌசர்லாம் கிடையாது, எந்த ப்ரௌசரில் போட்டாலும் ஓப்பன் பண்ணி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி தரேன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவில் இது ஒரு சர்வீஸ் தான் எனக்கு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் எடுக்கணும், அதுதான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.